ஒரு மனிதன் அவன் வாழ்க்கைய மாற்றணும்னு நினைக்கிறான். அவன் பெரிய கனவுகள் வைத்திருக்கிறான். அவன் ஃபேமிலிக்காக ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா இரவு தனியா இருக்கும்போது அவன் மனசு அவனை தோற்கடிக்க ஆரம்பிக்கிறது. இது லாஸ்ட் டைம், இன்னைக்கு மட்டும், நாளையிலிருந்து ஸ்டாப். இந்த 3 வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான ஆண்களின் வாழ்க்கைய மெதுவாக கண்ட்ரோல் பண்ணிக் கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் ஒரு மோசமான பழக்கம் இந்த மாஸ்டர்பேஷன். ஒரு எலி பொறிக்குள் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம எப்படி தவிக்குமோ அதேபோல் இன்றைய இளைஞர்கள் இந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு தங்களின் ஆரோக்கியமான உடல்நிலை, அறிவு ஆற்றல் மிக்க சிந்தனை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, எதிர்காலம் என தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சிதைக்கின்றனர். இந்த கைப்பழக்கம் ஒரு சாதாரண ஹேபிட் இல்ல. இது மது பழக்கம், சிகரெட் பழக்கத்தை விட 100 மடங்கு தீமையை தரக்கூடிய லைஃப் கில்னஸ் பழக்கமாகும். இந்த உலகில் திறமை இல்லாமல் கூட ஜெயித்து விடலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. சில பேர், ஒரு சில டாக்டர்ஸ் கூட மாஸ்டர்பேஷன் நார்மல் ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தா அப்படி சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹேபிட், இட்ஸ் லைஃப் கில்லிங் ஹேபிட், லைக் அ ஸ்லோ பாய்சன். இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கம் எப்படி ஆரம்பமாகிறது தெரியுமா? கியூரியாசிட்டி. சின்ன வயசுல யாராவது பானை பத்தி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, இன்டர்நெட்ல பார்ப்போம். இது ஒரு இன்னசென்ட் கியூரியாசிட்டி. ஆனா அந்த கியூரியாசிட்டி ஸ்லோலி ஒரு சீக்ரெட் ஹேபிட் ஆகிறது. முதல் முறை அது சாதாரணம் போல தோன்றும். காலப்போக்குல அது ஒரு டெய்லி ரொட்டீனா மாறி, ஸ்ட்ரெஸ் இருந்தா மாஸ்டர்பேஷன் பண்றது, லோன்லி ஃபீல் பண்ணினா மாஸ்டர்பேஷன் பண்றது, ஃபெயிலியர் வந்தா அதிலிருந்து எஸ்கேப் ஆக மாஸ்டர்பேஷன் பண்றது. அதாவது ப்ராப்ளம சால்வ் பண்ண அது உதவாது, ஆனா ப்ராப்ளம்ல இருந்து ஓட டெம்பரவரி ஃபீலிங் மட்டும் தரும். அதான் டேஞ்சர். மனசு ஒரு ஷார்ட்கட் கத்துக்கொள்கிறது. பெயின் வந்தா பிளெஷர் தேடு, ஸ்ட்ரெஸ் வந்தா டிஸ்ட்ராக்ஷன் தேடு, லோன்லினஸ் வந்தா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தேடு. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக ஒரு நாள் அது சாய்ஸ் இல்ல, அடிமையாகிடும். பலர் இதற்கான சொல்யூஷனை வெளியே யார்கிட்டயும் கேட்க மாட்டாங்க. ஆனா சைலண்டா சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கில்ட்டி ஃபீலிங் வரும். ஒரு மனிதன் தொடர்ந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கொண்டே இருந்தா அதுக்கு பிறகு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும், எனர்ஜி குறையும், மைண்ட்ல ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு ஹிடன் டயர்ட்னஸ் இருக்கும். அவன் வெளியே சிரிப்பான், ஆனா உள்ள அவன் அவனையே ஜட்ஜ் பண்ணி கொண்டிருப்பான். முக்கியமான ஒரு விஷயம், இந்த அடிக்ஷன் உடம்புக்கு மட்டும் இல்ல, மனதுக்கும் இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பிரெயின் ஈஸி டோபமைனுக்கு பழகிடும். அதனால் ரியல் ஹார்ட் ஒர்க் போரிங் ஆக தோன்றும், புக் படிக்க பேஷன்ஸ் குறையும், கோல் பர்சியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் குறையும், டிசிப்ளின் பிரேக் ஆகும். இதுதான் பலருக்கும் தெரியாத ரியல் டேமேஜ். ஆனா இங்க ஒரு ட்ரூத் இருக்கு. இந்த ஹேபிட் உன்னை டிஃபைன் பண்ணாது. நீ வீக் இல்ல, நீ ஃபைட் பண்ணாததால் மட்டும் தோர்த்து போகிறாய். ஒரு மனிதன் சேஞ்ச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஷேமை ரிமூவ் பண்ணணும். உன் எனிமி இந்த ஹேபிட் இல்ல, உன் எனிமி எம்டி மைண்ட், உன் எனிமி லோன்லினஸ், உன் எனிமி அன்கண்ட்ரோல்டு ட்ரிகர்ஸ். ரூம்ல தனியா இருப்பது, போன அடிக்கடி ஸ்க்ரோல் பண்றது, மைண்ட் டயர்ட்னஸ், இதுதான் பலருக்கும் ட்ராப். அதனால் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் செய்ய வேண்டியது ஹேபிட் இல்ல, என்வாயரன்மெண்ட். ஃபோன் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணு, நைட் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணு, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணு. பாடி டயர்டு இருந்தா மைண்ட் கண்ட்ரோல் ஈஸி ஆகும். ஒரு கோல் இல்லாத மைண்ட் தான் அதிகம் டெம்ப்ட் ஆகும். பிஸி மனிதன் லெஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், பர்பஸ் இல்லாத மனிதன் அதிகம் ஃபால் ஆகுவான். நினைவில் வை, ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணினா விக்ட்ரி, ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணினா கான்ஃபிடன்ஸ், ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணினா புதிய மனிதன். சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ண பின்பும் நம்மை மீறி அது நடந்தாலும் கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணாம அது எல்லாம் ஒரு கனவு என நினைத்துவிட்டு மீண்டும் எழு. ஏன்னா ரியல் ஸ்ட்ராங் மேன் நெவர் மீன்ஸ் நெவர் ஃபாலிங். ரியல் ஸ்ட்ராங் மேன் மீன்ஸ் ஒவ்வொரு தடவையும் மீண்டும் எழுவது. ஒரு நாள் நீ மிரர் முன்னாடி நின்று சொல்லுவாய், நான் என் மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த நாள் உன் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும், உன் ஐஸ்ல பவர் இருக்கும், உன் வாக்ல கிளாரிட்டி இருக்கும், உன் லைஃப்ல டிரெக்ஷன் இருக்கும். ரிமெம்பர், டெம்பரவரி பிளெஷருக்காக பெர்மனன்ட் பொட்டன்ஷியலை லூஸ் பண்ணாத. உன்னுள் இன்னும் சக்சஸ்ஃபுல் மனிதன் இருக்கிறான். அவனை எழுப்பு, இப்போதே.